ஐயா, அன்னைக்கு நம்ம பொண்ணுங்கள்லாம் 5.5 அடி கூந்தல் 6 அடி கூந்தல் அள்ளி முடிஞ்சிருப்பாங்கய்யா. அப்படி அவுத்து விட்டாங்கன்னா கீழே விழும், இடுப்புக்கு கீழே விழும். இப்ப நம்ம பொண்ணுங்க அவுத்து விட்டாங்கன்னா கீழேயே விழுந்துருதியா, எல்லாம் சௌரி முடியா. அந்த காலத்துல ஆண்கள் கூட நீட்டா முடிய வளர்த்து குடுமி போட்டிருந்தாங்க. இப்ப எங்க போச்சு குடுமி? அந்த காலத்துல ஆம்பளைங்க கட்டினது வேட்டி, நீ எதுக்கு போடுற ஜீன்ஸ்? ஏதாவது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டாக்கா, நம்ம ஆண்கள் நாகரிக வளர்ச்சியில நீங்க குடுமையை கட் பண்ணிட்டு கிராப் வைப்பீங்க. நாங்க ஒருதலை ராகம் படத்துல காலத்துல பார்த்தீங்கன்னா நீட்டா முடி ஹிப்பி ஸ்டைல் லென்த்தியா வச்சிருந்தேன். இன்னைக்கு நான் ஷார்ட் பண்ணிட்டேன். என்ன காரணம்? நாம முடிய மாத்திக்கிட்டா ஃபேஷன், பொம்பளைங்க மாத்திக்கிட்டா தப்பா? இல்ல சிந்திக்க. அதை விட பெரிய விஷயம் எல்லாம் இருக்கியா, இந்த மேக்கப் போடுவாங்க பாரியா. இப்படிதான் ஒரு பொம்பளை வேகமா போச்சு, அவங்க புருஷன் போய் சொன்னுச்சு, என்னங்க அடுத்த மாசம் என் தங்கச்சி கல்யாணம், அதுக்கு மஞ்சள் கலர் புடவை, மஞ்சள் கலர் ரவுக்க, மஞ்சள் கலர் பொட்டு, மஞ்சள் கலர் வளையல் எல்லாம் மஞ்சள் கலர்ல மேட்சா தான் போடுவேன். உடனே புருஷன் சொன்னானா, ஒரு மாசத்துக்கு பல்லும் வளர்க்காத, அதுவும் மஞ்சள் கலர் ஆயிரும், எல்லாமே மேட்ச் ஆயிரும். ஒரு கவிஞன் அழகா பாடி இருக்கிறான், அழகான பெண்ணுக்கு பூனை படையாவும், அழகில்லா பெண்ணுக்கு அண்ணன் படையாவும். எல்லாரையுமே அண்ணனா நினைச்சா யாரை கட்டிக்குவோம் நாங்க? அப்ப நாங்க அழகா இருக்கணும்னு நினைக்கிறதுல தவறே கிடையாது, மேக்கப் போடுறதுல தவறே கிடையாது. ஐயா, ஏதோ அவங்க கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருப்பாங்க போல. ஐயா, இந்த மெட்டி இருக்கு தெரியுமையா, மெட்டி அது எதுக்கு தெரியுமாயா? கட்ட விரலுக்கு பக்கத்து விரல்ல நம்ம போடுறோம். இந்த கர்ப்பப்பையில ஆரம்பிக்கிற நரம்பு அந்த கட்ட விரலுக்கு பக்கத்து விரலுக்கு அடியில தான் போய் முடியுது. அந்த எலும்பு தேஞ்சிடக்கூடாது இந்த பெண்கள் நடக்கிறப்ப அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நம்ம முன்னோர்கள் அந்த விரல்ல மெட்டி போட சொன்னாங்க. ஆனா எனக்கு பொண்ணுங்க இருக்கு பாரு, மெட்டியை அங்க போடுதோ இல்லையா, எங்கெங்கெல்லாம போடுதியா. என்னையா இப்போ பெண்கள் பெருசா தப்பு பண்ணிட்டாங்க? மெட்டி எங்க போடணும்? காலில் போடணுங்கிறாரு. கர்ப்பப்பை எங்க இருக்கு? இங்க இருக்கு. இங்க இருக்க கர்ப்பப்பைக்கு எதுக்கு 2 கிலோமீட்டர் தள்ளி அங்க போய் மெட்டி போடணும்? பக்கத்திலே போட்டுக்கிறோம். ஐயா, இந்த மெட்டி மேட்டரை கூட நான் விட்டுருவையா. தாலி இருக்கு பாருங்கய்யா, இந்த தாலிக்கு போடுற 3 முடிச்சுக்கும் ஒவ்வொரு முடிச்சுக்கும் ஒரு மகத்துவம் இருக்குயா. இந்த முடிச்சு போடுறாங்க பாருங்கய்யா, அது கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள அந்த உரிமைக்காக, இவ தாண்டா என் பொண்டாட்டி தப்பு செஞ்சா எனக்கு கேட்க உரிமை உண்டுன்றதுக்கு போடுறதியா. அந்த 2வது முடிச்சிருக்கு பாருங்கய்யா, அது உறவுக்காக போடுறதியா. இந்த 3வது முடிச்சிருக்கு பாருங்கய்யா, அது ஊருக்காக போடுறதியா. இந்த 3 முடிச்ச மாத்திட்டு அதை கழுத்துல போட்டிருக்கீங்களா, தூங்குறப்ப தலவாணி கடியில அது தூங்குது, மேக்கப் போடுறப்ப கண்ணாடி பக்கத்துல அது தூங்குது. என்ன இளவையாது? இந்த தாலியை பத்தி பேசுறப்பதான் எனக்கு இன்னொரு ஞாபகம் வந்துச்சு. 3 முடிச்சால முட்டாளானே, கேளு கேளு தம்பி, நான் இருந்தேன் தேருக்குள்ள, இப்ப விழுந்தேன் தேருக்குள்ள. எங்க இளைஞன் எவ்வளவு வருத்தத்தோட பாடிருக்காங்க பாருங்க. எல்லாம் அதே இளைஞன் தான் பாடியிருக்கான். பொம்பளைங்க காதலத்தான் நம்பி விடாதே, நீ நம்பி விடாதே. அதேதான் ஒரு மிகப்பெரிய கவிஞர் அன்னைக்கு பாடினாரு. அட பொன்னான மனசே பூவான மனசே, வைக்காத பொண்ணு மேல ஆசை, நீ வைக்காத பொண்ணு மேல ஆசை. அதுக்கு அடுத்த லைன் தான் ஹைலைட். ஆசை வச்ச பச்சை கிளியோ என் ஊரை விட்டு ஓடி போச்சு. அதேதான் இன்னொரு கவிஞனும் பாட்டு பாடினா, சைட் அடிப்போம், தம் அடிப்போம், தண்ணியத்தான் கலந்து அடிப்போம், புக்ஸை மட்டும் எடுக்கவே மாட்டோம். பக்கா கரெக்டா இந்த பாட்டுலாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. நல்ல நாகரிக டெவலப்மெண்ட். ரைட்டு. இது அரட்டை அரங்கமா பாட்டரங்கமா? நான் பொன்னான மனசே பூவான மனதே, வைக்காத சில பொண்ணு மேல ஆசைன்னு தான் ஐயா சொன்னேன். ஐயா, இந்தியா டுடே கருத்து கணிப்பு சொல்லுது, சென்ற வருடத்திலிருந்து இந்த வருடம் வரைக்கும் 133 சிசு கொலைகள் நடந்திருக்கு. அதுல 49 ஆண் குழந்தைகள், 84 பெண் குழந்தைகள். இதுக்கு 60% காரணம் பெண்களால தூக்கி எறியப்பட்ட குழந்தைகள் அந்த அறிக்கை சொல்லுதியா. காரணம் இன்னைக்கு நாகரீக மோகம். இப்படி நாகரீக மோகத்துல கற்பை வாங்கிட்டு குழந்தைய வாங்கிக்கிட்டு இந்த சொசைட்டில தனக்கு கெட்ட பேர் வந்துருன்ற காரணத்துக்காக தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு அவளை பெண்ணா நிக்கிறாளே சார், அவதான் சார் பரிதாபமானவன். நீங்க என்ன வேணாலும் நாகரிக மோகத்துல மாறுங்க, ஆனா உங்க வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க அப்படின்னு தான் நாங்க சொல்ல வரோம். இப்படி நாகரீக மோகத்துல பண்பாட்டை தொலைச்சு நிக்கிறா பாருங்க சார் அந்த பொண்ணு, அவதான் சார் பரிதாபமானவ. நாகரிகத்தால் பெண்கள் எப்படி சீரழியார் என்று ஒரு கருத்தை சொன்னார். நாகரிகத்தால் அலைமோதி சில நாகரிக மோகத்தால் சீரழியும் பெண்கள் இருக்கின்றார்கள். என்னதான் நாகரிக மோகமெல்லாம் இருந்தாலும் அதில் எல்லாம் மனக்கட்டுப்பாடோடு இருந்தால் ஒரு பெண் வாழ்க்கையிலே வென்று காட்டலாம், நின்று காட்டலாம் என்பதற்கு எத்தனையோ பெண்கள் உதாரணம் இருக்கிறார்கள். அதிலே திருச்சியை சார்ந்த
லட்சுமி பிரியா அவர் எந்த அளவுக்கு இந்த உலகத்தில் முன்னேறி இருக்கிறார் என்பதற்கு உதாரணமாக அவரை மேடை கிடைக்கின்றேன். வாங்க. வணக்கம். இந்த பெண் இன்றைக்கு மரைன் இன்ஜினியரிங் படித்து தமிழ்நாட்டிலேயே இன்னைக்கு மரைன் இன்ஜினியர் படிச்சுட்டு இன்றைக்கு ஆங்கிலோ ஈஸ்டர்ன் ஷிப்பிங் கம்பெனியில் இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார். படிக்கின்ற காலத்திலே டைட்டானிக் படம் பார்த்திருக்கின்றார். டைட்டானிக் படம் பார்த்து விட்டு சிலருக்கு காதல் உணர்வு வரும். ஆனால் இந்த பெண்ணுக்கு கப்பல் மீது பணியாற்ற வேண்டும் என்ற தாளாத உணர்வு வந்திருக்கின்றது. அதனால் இவர் மரைன் இன்ஜினியரிங் படித்து இன்றைக்கு முதல் பெண்ணாக இன்றைக்கு பணியாற்றுகிறார். இப்படி பணியாற்ற தொடங்கி இன்றைக்கு அமெரிக்காவிலிருந்து தொடங்கி சீனா வரை அத்தனை கடலிலும் மிதந்து இந்த பெண், திருச்சியில் பிறந்த இந்த பெண் சாதனைக்குரிய பெண்ணாக இன்றைக்கு கடல் ராணியாக இவர் வளர்ந்து வந்து கொண்டிருக்கின்றார். இவர் சொல்லுகிறாரே நாகரிக மோகம் நாகரிக மோகம் என்று. எல்லா பெண்களுமே மாடர்ன் ட்ரெஸ் போட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. சில பெண்கள் மாடர்ன் ட்ரெஸ் போடுறாங்கன்னா கல்லூரியில் படிக்கக்கூடிய பெண்கள் போடுகிறார்கள், சிலர் அரசு வேலையில் பணியாற்றக்கூடிய பெண்கள் போடுகிறார்கள். இன்றைக்கும் சேலையை விரும்பி அணியக்கூடிய பெண்கள், பாவடை தானி அணியக்கூடிய பெண்கள் நாட்டில் இருக்கிறார்கள். இது நம்ம நாட்டோட கலாச்சாரம். ஆடையில இல்ல சார், ஒரு பெண்ணுடைய கட்டுப்பாடு என்பது அடி மனதில் இருக்கிறது. இதுதான் உண்மை. அப்படிப்பட்ட ஒரு மனக்கட்டுப்பாடு இருந்த காரணத்தால் தான் இன்றைக்கு ஒரு மரைன் இன்ஜினியராக கப்பல்ல பணியாற்றக்கூடிய அத்தனை ஆண் அதிகாரிகளுக்கு மத்தியிலே இந்த பெண்ணாக ஒரு கடலில் மிதக்கும் அந்த கப்பலிலும் மிதந்து காட்டுவேன் என்று சாதனை படைத்த லட்சுமி பிரியாவை நான் மனதார பாராட்டுகிறேன். இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு பெண்களுக்கு தான் கலாச்சாரம் வழியா ரொம்ப மதிப்பு. அதே போல் உலகத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்திய பெண்களுக்கு தனி மரியாதை உண்டு. அந்த மாதிரி ஒரு இடத்துல சேர்ந்துட்டு பெண்களுக்கு கலாச்சாரம் இல்லை, கலாச்சார மோகத்தில் போகிறாங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு மிக தவறானது. ஒரு ரொம்ப லெஸ் பர்சன்டேஜ் வேணால் நம்ம அப்படி இருக்கிறாங்கன்னு சொல்ல முடிய, பெண்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறி அவங்கவுங்க மனசில் அவங்களோட துறையில் பல நாடுகளில் தமிழ்நாட்டை சேர்ந்து இந்த தமிழ்நாட்டோட மண்ணோட கலாச்சாரம் அந்த பண்பாடு அதெல்லாம் அவங்க எந்த ஊரில் இருக்காங்களோ அங்கே அவங்க வந்து அதெல்லாம் வாழ வச்சிட்டு இருக்காங்க. நம்ம அதெல்லாம் என்றைக்கும் மறக்கக்கூடாது. தேங்க்யூ. ஒரு பெண்ணை என்பது அந்த பெண் அணியக்கூடிய துணியை வைத்து முடிவு செய்யக்கூடாது, துணிவை வைத்து முடிவு செய்ய வேண்டும். எங்க அப்பா தான் அடிக்கடி ஒரு பழமொழி சொல்லும், உரலுக்கு ஒரு பக்கம் இடி, மத்தளத்துக்கு 2 பக்கம் இடி, மாட்டினவனு முடிஞ்ச வரைக்கும் அடிங்க. அந்த மாதிரி நீ நல்லா இருக்கணுங்கிறத மட்டுமே நோக்கமா வச்சுக்கிட்டு உன்னைய வாழ்க்கையில முன்னுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிற ஆசிரியரை போட்டு பாடா படுத்தி நோகடிச்சு நொங்கெடுக்கிறாங்க பாருங்க நம்ம பசங்க. இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிற வாத்தியார் தான் சார் ரொம்ப பாவப்பட்டவங்க. அதாவது எங்க பள்ளிக்கூடத்தில் ஸ்பெஷல் கிளாஸ்னு ஒன்று நடத்தினோம். சாயந்தரம் காலையிலேருந்து 4 மணி வரைக்கும் நடத்துறது தான் இவன் படிக்க மாட்டேங்கிறானே, ஸ்பெஷல் கிளாஸ்னு வச்சு ஸ்பெஷலாக நடத்தினாலாச்சும் படிப்பானானே. ஸ்பெஷல் கிளாஸை நடத்துறதுக்காக 4 மணிக்கு நான் போய் உட்கார்ந்தா ஒரு வேலும் இருக்க மாட்டேங்கிறானே. ஏன்டா இருக்க மாட்டேங்கிறான்னா, எங்கிட்ட படிக்கிறவன் எனக்கு பக்கத்து பள்ளிக்கூடத்து வாத்தியார்ட்ட போய் டியூஷன் படிக்கிறான். இப்போ எனக்கு என்ன வேதனைனா, என்கிட்ட படிக்கிறவன் தான் பக்கத்து பள்ளிக்கூடத்து வாத்தியார்ட்ட டியூஷன் படிக்கிறான்ல, ஏன்ட்டா இப்போ பாடம் சரியில்லைன்னு தானே அர்த்தம். பக்கத்து பள்ளிக்கூடத்து வாத்தியார்ட்ட படிக்கிறோம், ஏன்ட்ட டியூஷனுக்கு வர்றானே. ஆக மொத்தத்தில் பையன் என்ன முடிவுல இருக்கான், எந்த வாத்தியார்ட்ட படிக்கிறோமோ அந்த வாத்தியாரை மதிக்கிறது இல்லை. அட பையன் மதிக்கிறேன்னா பள்ளிக்கூடத்தில் நாங்கள் சம்பளம் வாங்குறோம், அவன் மதிக்கிறது இல்லை, பரவாயில்லைங்க, அதை கூட மன்னிச்சு விட்டுறலாம்னு வைங்க. வீட்டில் பொண்டாட்டி மதிப்பாள வாத்தியாரா இருந்தா யோசிச்சு பாருங்க. எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரன்னு வாத்தியாரு, காலையில வீட்டுக்கார அம்மா வெளியில கிளம்புது, பக்கத்து வீட்டு அக்கா கேக்குது, ஏன்டி உன் புருஷன் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காரு, நீ பாட்டு கிளம்புற அப்படிங்குது. அந்த அம்மா சொன்னிச்சு, அவர் ஆரம்பிச்சாருன்னா 3/4 மணி நேரம் கழிச்சு தான் பெல் அடிச்சா நிறுத்துவாரு, நம்ம அப்புறம் வந்து பேசிக்குவோம் வாங்குது. ரோட்ல சம்பந்தமே இல்லாதவங்க கூட வாத்தியார் தாங்க கேவலப்படுத்துறான். ஒண்ணும்ல போன வாரம் ரோட்ல நின்று ஒரு பையன் ஒண்ணுக்கு போய்கிட்டு இருந்தான். அங்கேருந்து ஒரு ஆள் அப்படியே வேகமா வந்துட்டு புரடியில சேர்த்து அடிச்சான். அந்த ஆளை அடிச்சுட்டு அந்த பையனை பார்த்து, எந்த வாத்தியாரா சொல்லி கொடுத்தா உனக்கு இப்படி? இல்ல நான் கேட்கிறேன், வாத்தியார் என்ன வாடா தம்பி ராமசாமி இந்த இடத்துல தான் ஒண்ணுக்கு போகணும், அப்பதான் ஒருத்தன் உத வாங்கி என் பேரை கெடுக்க முடியும்னு எந்த வாத்தியார் சொல்லி கொடுப்பாரு? இல்ல வாத்தியாருக்கு ஏதாவது மரியாதை இருக்குதா? இன்னைக்கு வாத்தியாருக்கு பேர் வைக்கிறான். ஆளு கண்ணாடி போட்டு கண்ணு கொஞ்சம் எடுப்பா இருந்தா, டேய் ஹெட்லைட் வந்தாச்சா அப்படிங்கிறான். அட கண்ணு எடுப்பா இருந்தா தான் இப்படி சொல்றானே, கண்ணு கொஞ்சம் சும்மாரா உள்ள போயிருந்துச்சுன்னா டொக்கு வந்தாச்சாங்கிறான். ஆளு ஒல்லியா இருந்தா சப்பா வந்தாச்சாங்கிறான், என்ன மாதிரி இருந்தா தொப்பா வந்தாச்சாங்கிறான்.
இவங்கிட்ட எல்லாம் மாட்டிக்கிட்டு இத்தனைக்கு மேல ஒரே ஒரு விஷயம் தான் எங்களுக்கு, இத்தனையும் தாண்டி நீ ஏன் பாடம் நடத்துற அப்படின்னு நீங்க கேட்கலாம். இத்தனையும் தாண்டி நடத்தி இவனும் நாளைக்கு நல்லவனா வந்தா என் பேர் பெருமையா இருக்காதா, இவனால நான் நாளைக்கு பெருமை அடைய மாட்டேனா, என் பையனு என் மாணவன்னு சொல்லிக்க முடியாதா அப்படின்னு ஒரு நப்பா செயல் நடத்தினா அதுக்கும் மொத்தமா குழி பறிச்சான் எங்க வீதியில் ஒருத்தன். பஸ் கண்டக்டரா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஒரு நாள் ஃபுல் மப்புல ஏத்திக்கிட்டு போஸ்ட் மரத்தை போய் கட்டி பிடிச்சிக்கிட்டு நிக்கிறான். அப்ப பார்த்து தமிழ் வாத்தியார் அந்த வீதி வழியா போறாரு. சார் அப்படின்னா வாத்தியாருக்கு பயமாயி போச்சு. ஐயோ இந்த நிலைமையில என்னைய கூப்பிடுறானே அப்படின்னு நினைச்சிட்டு என்ன தம்பி அப்படின்னாரு. என்னைய தெரியுதா சார் அப்படின்னா நல்லா தெரியுது, கந்தசாமி தானே அப்படின்னாரு. ஆமா சார் கந்தசாமி தான். நான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கேன்னா அதுக்கு யார் காரணம், நீங்க தான் அப்படின்னா. அன்னையோட அந்த பள்ளிக்கூடத்தில் அந்த வாத்தியார்ட்ட படிச்ச 32 பேரும் வெளில போயிட்டாங்க. ஊரே கெடுத்து கொன்னுகிட்டு இருக்கான் சார். இவ்வளவு அவதியிலையும் நல்லவர்களை உருவாக்கணுங்கிற எண்ணத்தோட வந்து நல்லவர்களை வல்லவர்களை இந்த நாட்டுக்கு உருவாக்கிட்டு இருக்காங்களே, நொந்து நொந்து நூடுல்ஸா போற ஆசிரியர்கள் தான் பரிதாபத்துக்குரியவங்க நான் பேசுறேன். பையனை மேல அனுப்புறதுக்கும் முன்னேற்றி கொண்டு போறதுக்கும் ஆசிரியர் பிளான் போட்டுக்கிட்டு இருக்காரு, ஆசிரியரை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு பையன் பிளான் போட்டுக்கிட்டு இருக்கான். நினைச்சு பாருங்க, கிளாஸ்ல எதையுமே மதிக்கிறது கிடையாது பையன் வாத்தியார. அட பாடம் நடத்துறதான் கேட்கறது இல்லைன்னா பாடம் நடத்தும் போது எப்படியெல்லாம் தொந்தரவு பண்ணலாம்னு விதவிதமா வீட்டில் உட்காந்து அதை வடிவேல் சொல்லுவார்ல, இதுக்குன்னே உட்காந்து யோசிப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி டெய்லி உட்காந்து யோசிச்சுக்கிட்டு வர்றான். கிளாஸுக்கு வந்தோன்னா கடைசி பெஞ்சில் தூங்கிட்டு இருக்கான் பையன். நான் கேட்டேன், டேய் ஏன்டா முருகன் தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு. போன பீரியட்லேயே தூங்க வச்சுட்டார் சாரு, இப்போ நான் என்ன பண்றது அப்படிங்கிறான் அடுத்தவன். சரி பள்ளிக்கூடத்துல தான் இந்த நிலைமை, இவங்க தொந்தரவே வேண்டாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு போயிடலாம், வேலையே வேண்டாம்னு எழுதி கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிடலாம்னா வீட்டுக்கு போனாலும் கிரகம் துரத்திக்கிட்டே வருது சார். பள்ளிக்கூடத்து வேலையை வேணாம்னு எழுதி கொடுத்துட்டு வீட்டில் போய் உட்கார்றேன், தெருவில் இருக்கவெல்லாம் ஒன்று சேர்ந்து வந்தான். நீங்க அருமையான தமிழ் ஆசிரியர், நீங்க எப்பேற்பட்டவர், உங்களோட அருமை பள்ளிக்கூடத்துக்கு தெரியல, நாங்கள் உங்களை புரிஞ்சுக்கிட்டோம். நீங்க டெய்லி கோயிலுக்கு வந்து தமிழ் கிளாஸ் எடுங்க, அதுவும் திருக்குறள் நடத்துங்க, திருக்குறள் தான் நாட்டுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா. அடடா நம்ம பெருமை நாட்டில் இவங்களுக்காக தெரிஞ்சிருக்கேன் அப்படின்னு சந்தோஷப்பட்டு ஒரு ஆசைப்பட்டு பிரியாசப்பட்டு அவன் பின்னாடியே போறேன். ஒரு பயம் கிடையாது. காலையில் எனக்கு பயங்கரமான கோவம், நான் திருக்குறள் நடத்தல ஒன்றும் நடத்தலன்ட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு மறுபடியும் தேடி வந்து சார் கோச்சிக்காதீங்க, நீங்கள் நாளைக்கு 8 மணிக்கு வாங்க, ஆள் இல்லைன்னா என்னன்னு கேளுங்கண்ணா. சரின்னு மறுபடியும் ஒரு நம்பிக்கையோட மறுநாள் காலையில் 8 மணிக்கு கோயிலுக்கு போறேன். கோயிலே தெரியல, அவ்வளவு கூட்டம், இதை விட பயங்கரமான கூட்டம். எனக்கு அப்படியே ஆச்சரியம், ஆஹா இவ்வளவு பேர் திருக்குறள் மேல பற்றோட வந்திருக்காங்களே, என்னடா விஷயம் இப்படி திரும்புறேன். இதே மாதிரி ஒரு பெரிய போஸ்ட் அடிச்சு ஒட்டி இருக்கான். போஸ்ட்ல அழகா எழுதியிருக்கான், இன்றைக்கு திருக்குறள் வகுப்பு காலை 8 மணி, மணிகண்ட பிரபு எடுப்பார். கீழே குறிப்பு, பொங்கல் சுண்டல் விநியோகம் உண்டு. ஐயா கொஞ்சம் நகருங்க அப்படின்னே. மரியாதையை பின்னாடி போ, என்னைய மரியாதையா பின்னாடி போ, வரிசையில் நிக்கிறவன் சொல்றான். நான் ஒன்னே டேய் நான் திருக்குறள் நடத்த வந்திருக்கேன்டா அப்படின்னு. இப்படி சொல்லி ஏற்கனவே 4 பேர் முன்னாடி போயிட்டேன், நீ முதல்ல பின்னாடி போ அப்படின்றான். இப்ப இவெல்லாம் திருக்குறள் கேட்க வந்தானா பொங்கல் சுண்டல் சாப்பிட வந்தானே தெரியல. இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ வந்தவங்கல்ல 100க்கு 2 பேர் திருக்குறள் கத்துக்கிட்டா நமக்கு சந்தோஷமாச்சே. ஒரு ஆசிரியரா இல்லையா, ஒரு 2 பேருக்காவது திருக்குறளை கத்து கொடுத்துடலாமேங்கிற ஒரு நப்பாசையில ஏற்பாடு பண்ண உனக்கு ஃபோன் பண்ணி, ஐயா நான் வெளியில நிக்கிறேன், பாதுகாப்போட என்னை கூட்டு போனா போலீஸ் பந்தோபஸ்தோட என்னை உள்ள கொண்டு உட்கார வச்சுட்டான். போய் உட்கார்ந்தோன்னா முதல் திருக்குறள் ஆரம்பிச்சேன், அகர முதல எழுத்தெல்லாம்னு. ஒருத்தன் எந்திரிச்சான், சார் ஒரு டவுட்டு. எனக்கா என்ன பாதி குரல் சொல்லலே டவுட் கேட்கிறானே, என்னப்பா சந்தேகம் அப்படின்னு. இல்ல சுண்டல் சாயந்தரம் வரைக்கும் நல்லா இருக்குமான்னா. அவன் நோக்கம் பூரா திருக்குறள்ல கிடையாது, சுண்டல்லே இருக்கு. இப்படி பாடா படுத்தினாங்கன்னா பள்ளிக்கூடத்திலையும் பாடம் நடத்த முடியல, வெளியிலையும் பாடம் நடத்த முடியல. வாத்தியாருக்கு எங்க என்ன மரியாதை இருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு பையனை எங்க அடிக்க முடியுது? என் கிளாஸுக்கு ஒரு பையன் லேட்டா வந்தான். லேட்டா வந்த பையனை பார்த்து கேட்டேன், ஏண்டா லேட்டு அப்படின்னேன். சார் லேட் ஆயிடுச்சு சார். அதான்டா ஏன்டா லேட்? அட லேட் ஆயிடுச்சு சார் விடுங்க சார் அப்படின்னா. எனக்கு கோவம் வந்துருச்சு, பெரம்பெடுத்தேன், இங்க வாடா இங்க கையை நீட்டுறா அப்படின்னேன். சார் கையெல்லாம் நீட்ட முடியாது, வேணா இங்க அடிங்க அப்படின்னா. வேணடா கையில அடிக்கிறேங்கிற, இங்க அடிங்கன்னு. அடிக்கிறதுல என்னடா இடம் வேண்டி இருக்கு, கையை நீட்டுன்னு. சார் இங்க அடிங்க சார் நீங்க அப்படின்னா. அது ஏன்டா பர்டிகுலரா இங்க அடிக்க சொல்றேங்கிறேன். வரும்போதே பக்கத்து போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க இங்க அடிச்சதா தான் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கேன்றான். சார் ஒரு நிமிஷம், ஆசிரியர் பணி நல்ல பணி அவர் சொல்றாரு. இருக்கிறதுலே குசும்பு பிடிச்சது ஆசிரியர் பணி. ஏன்னா டூருக்கு இட்டுன்னு போறாங்க சார். பாதிக்கப்பட்ட என் மாணவன் கை தட்டுறான், டூருக்கு இட்டுன்னு போறேன்னு இட்டுன்னு போனாங்க சார். டூர் இட்டுன்னு போகும்போது வெள்ளிக்கிழமை கூப்பிடுறாங்க, எல்லாரும் பசங்களாம் போறாங்க. போன பிறகு என்ன பண்றாங்க, வெள்ளிக்கிழமை மகாபலிபுரத்துக்கு டூரை கூட்டு போறது. கூட்டு போன பிறகு என்ன சொல்றாங்க, வந்த உடனே எல்லா பசங்களும் விடணும்ல, அப்ப சொல்றாங்க எல்லாரும் திங்கக்கிழமை வரும்போது சென்று வந்த சுற்றுலாவை பற்றி 5 பக்கத்திற்கு கட்டுரை வரை. உடனே அவ எழுதி, ஏன்னா சனி ஞாயிறு லீவ் விட்டுறாங்களா, அதை சாகடிக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு எழுதினு வர சொல்றாங்க. இந்த பையன் உட்காந்து எழுதிட்டு வந்த பிறகு என்னடா இது மகாபலிபுரத்தில் தப்பு எழுதினு கொட்டு வாங்குது. இதுக்காகவே இது மாதிரி அடிக்காம தயவு செய்து ஒழுங்கா பாடம் நடத்துங்க, உங்களுடைய பணி நல்ல பணியா இருக்கும்.
அடிக்காம பாடம் நடத்துங்கவான். அடிக்கிறதுக்கே வழி இல்லைன்னு சட்டம் வந்துருச்சுன்னு நான் சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கேன். எங்க வயிற்றுச்ச தெரியாம அடிக்காம பாடம் நடத்துங்கன்னா, அடிக்கிறப்பவே பையன் பயந்தது கிடையாது. இப்ப அடிக்கவே முடியாது அதுக்கப்புறம் எப்படி பையன் பயப்படுவான், எப்படி பாடம் கவனிப்பான்? அதனால நான் என்ன சொல்றேன், ஆசிரியர்கள் எந்த உரிமையுமே இல்லாம பையனுக்காக அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கவங்கன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒன்றும் கிடையாது. எங்கள் பள்ளிக்கூடத்தில் முதல்ல நான் வேலைக்கு சேர்ந்த கதை தெரியுமா? முதல் நாள் போய் பள்ளிக்கூடத்தில் வேலைக்கு சேர்ந்த உடனே பிரேயரில் ஹெச்எம் என்னை கூப்பிட்டு அறிமுகப்படுத்துறாரு. இவர் நம் பள்ளிக்கு புதிதாக வந்திருக்கும் தமிழாசிரியர், இவரை பற்றி இவரே சொல்லுவார் அப்படின்ட்டார். நான் மைக் எடுத்துக்கிட்டு, தம்பிகளா என்னை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, நானும் உங்களை மாதிரியே இதே ஸ்கூலில் படித்தவன், இதே மாதிரி ட்ரௌசர் சட்டை போட்டு இதே மைண்டில் நின்றுட்டு இதே மாதிரி படித்து உங்கள் பள்ளிக்கூடத்துக்கு வாத்தியாராக வந்திருக்கேன். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு, இந்த பள்ளிக்கூடத்தில் படித்தா வேற எங்கேயும் நல்ல வேலை கிடைக்காதுன்னு தெரியுது. இவனையெல்லாம் கரை சேர்க்கணும், இவனையெல்லாம் மேலே கொண்டு வரணும், நாங்கள் பாடுபடுறோம். எங்களை எப்படியெல்லாம் வீட்டுக்கு அனுப்பணும்னு அவன் பிளான் பண்ணுறான். ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி ஆசிரியர்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? ஆசிரியர்கள் தான் இந்த நாட்டினுடைய முதுகெலும்பாக இருந்து பல தூண்களை உருவாக்கிக்கிட்டு இருக்கக்கூடியவங்க. சார் ஒரு நிமிஷம், ஆசிரியர்கள் வந்து தூண்லான்றாங்க, கரெக்ட். நான் கேட்கறது ஒரே ஒரு கேள்வி, இந்த ஆசிரியர்கள் வந்து எண்ணிக்கை இல்லாம கரெக்டா 10th எக்ஸாம் பேப்பர் திருத்தும் போது, +2 எக்ஸாம் பேப்பர் திருத்தும் போது தான் 18 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால் நாங்கள் வெளிநடப்பு பண்றோம்ன்றீங்களே. என் பையன் பரீட்சை எழுதிட்டு போயிருக்கானே, என் புள்ள 10th எழுதிட்டு போயிருக்கானே, அவன் பரீட்சை பேப்பர்ல விளையாடுறீங்களே, இந்த பணி அறப்பணியான்றதா கேள்வி, என்னோட கேள்வி. நம்ம நாட்டில் எந்த போராட்டம் நடந்தாலும் வேலை செய்ய மாட்டோம்னு தான் போராட்டம் நடத்துவாங்க. ஆனால் வெளிநாட்டில் ஒரு பழக்கம் உண்டு. ஒரு செருப்பு தொழிற்சாலையில் போராட்டம் நடத்தினா கூட ஒரு கால் செருப்பை செஞ்சுட்டு இன்னொரு கால் செருப்பை செய்யாமல் போராட்டம் நடத்துவாங்க. இந்த பண்பாட்டை, இந்த ஒரு நல்ல வழிமுறையை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது ஆசிரியர்கள் மட்டும்தான். பாடத்தை பூரா நடத்திடுவோம், பேப்பர் மட்டும்தான் திருத்த மாட்டோம். ஏன்னா அங்கே தான் எங்கள் வாழ்க்கை இருக்கு. டிராபிக் போலீஸ் 8 மணி நேரம் வெயில்ல நிக்கிறாரு, அவர் அனுதாபத்துக்குரியவர், அவர் பரிதாபத்துக்குரியவரியா? காஷ்மீர் பார்டர்ல நம்முடைய நாட்டை காப்பாத்துறதுக்காக இளைஞன் போய் நிக்கிறானே, அவன் பரிதாபத்துக்குரியயா? 18,000 ரூபாய் சம்பளத்தை வாங்கிட்டு ஆசிரியர்கள் பரிதாபத்துக்குரியர்னு சொல்றீங்களே, இதை விட என்ன கேவலம் இருக்குன்னு நான் கேட்கிறேன். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், எங்க 18,000 சம்பளத்தை பார்த்து நீங்க பொறாமப்படுறீங்களே, என்கிட்ட படிச்ச பையன், என்னோட மாணவன் ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகி 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறான்னு நான் பொறாமப்பட்டேன்னா நான் ஆசிரியராக இருக்க முடியுமா? என்னுடைய பணியை நான் நேசிக்கிறேன், நான் யாரையும் பொறாமப்படல. என்னால ஒரு 1 லட்ச ரூபாய் வாங்குறவனை உருவாக்க முடியும்னு நான் பெருமைப்படுறேனே, அதுதான் இந்த ஆசிரியர் பணியினுடைய சிறப்பு. ஒரு வீட்டில் அப்பாவால் எதை சொல்லிக் கொடுக்க முடியும், அம்மாவால் எதை சொல்லிக் கொடுக்க முடியும்னு ஒரு வரைமுறை இருக்கு. ஒரு இந்து பையன் வீட்டில் அப்பா அம்மா நினைச்சா பகவத்கீதை வரைக்கும் போதிக்கலாம். ஒரு கிறிஸ்துவ பையன் வீட்டில் அப்பா அம்மா நினைச்சா பைபிளை கூட போதிக்கலாம். ஒரு இஸ்லாமியன் வீட்டில் அப்பா அம்மா நினைச்சா குரானை கூட போதிக்கலாம். ஆனா ஒரு ஆசிரியர் நினைச்சா பைபிள், பகவத்கீதை, குரான் அத்தனையும் படிச்சு பாடம் கற்றுக் கொடுக்கலாம். அதுதான் ஆசிரியர் பணியினுடைய சிறப்பு. அப்படிப்பட்ட ஆசிரியர் பணி இன்னைக்கு கேள்விக்குரிய பணியா, கேலிக்குரிய பணியா ஆயிருச்சே. அதுதான் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. தயவு செஞ்சு ஆசிரியர்களை கேலி பண்ணாதீங்க, ஆசிரியர்களை புண்படுத்தாதீர்கள். அவர்களை புன்னகை செய்ய வைத்து பார்த்தால், அவர்கள் மட்டும் பரிதாபத்துக்குரியவர்களாக இல்லாமல் இருந்தால், உங்களை யாரும் பரிதாபமாக பார்க்க முடியாத நிலைமைக்கு உங்களை உயர்த்தி விடுவார்கள் என்பதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. ஆசிரியர்கள் தான் இன்னைக்கு பரிதாபத்தில் இருக்காங்க.